வணக்கம் நண்பர்களே, இமயம் டிபிடி ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் பார்க்க வந்துக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா கூடுவாஞ்சேரி. நமக்கு வந்து மகாலட்சுமி நகருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெஃப்ட் கீழே இறங்கும். தாம்பரத்துலேருந்து வரும்போது என்பிஆர் கல்யாண மண்டபத்தை ஒட்டி ரோடு கீழே இறங்கும். ஒரு 30 ஃபீட் ரோடு. அந்த 30 ஃபீட் ரோட்லேருந்து உள்ளே வந்துட்டு ஒரு 2-3 ஸ்ட்ரீட் தள்ளி கீழே வந்துட்டு ஒரே லெஃப்ட் ரைட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பந்தன் பேங்க் அப்படின்னு ஒரு பேங்க் இருக்குது. சரிங்களா? ஸோ அதுக்கு ஜஸ்ட்டு நியர்பையில் ஆப்போசிட்டில் நமக்கு ப்ராப்பர்ட்டியானது வந்துடுதுங்க. 55க்கு 43, அதாவது 43க்கு 55 நார்த் வெஸ்ட்டு கார்னரு. அடுத்து நார்த்து ஃபேஸிங்கில் அதே போல் 43க்கு 55 அந்த மாதிரி சைஸில் பார்த்திங்கன்னா 2 பிளாட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் 24 ஃபீட் ரோடு, ஒரு பக்கம் 16 ஃபீட் ரோடு. 24 அடி ரோடும் 16 அடி ரோடும் நமக்கு வரும். இந்த கார்னர் பீஸ் 5500 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட் சொல்கிறாங்க. ரேட் வாங்க நெகோசியபிள் பண்ணி பேசலாம். ஜஸ்ட்டு 400 மீட்டர் தான் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து. சரிங்களா? அதனால் இந்த சரௌண்டிங்கில் யாராவது பார்த்திங்கன்னா பிளாட் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம். பில்டர் யாராவது பார்க்குறேன் கூட இந்த 2 பீஸும் ஒன்றா சேர்த்து வாங்கினா நல்லா ஒர்த்தாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா நமக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது சேர்ந்து வாங்குறதா கூட பார்த்தோன்னா நல்லாவே பிரித்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ப்ராப்பர்ட்டியை 5500 ரூபா சொல்கிறாங்க, பேசலாம். ஸோ கார்னர் இருக்கிறது கார்னருக்கும் அடுத்த பீஸுக்கும் டெஃபினட்டாக ரேட் டிஃப்ரெண்ட் இருக்கும். காரணம் பார்த்திங்கன்னா நார்த்து ஃபேஸிங்கில் மட்டும் வர்றது பார்த்திங்கன்னா 16 அடி ரோடாக பிரித்து கொடுத்துருக்காங்க. நார்த் வெஸ்ட்டு கார்னர் வந்து ஒரு பக்கம் 24 அடி ரோடு, ஒரு பக்கம் 16 அடி ரோடு. பாருங்கள், வாக்கபிள் டிஸ்டன்ஸு நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தாலும் தெரியும். மேக்ஸிமம் ஒரு 450 மீட்டர் தான் வரும். இதை ஒட்டி பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டு ஃப்ளாட்ஸ் போய் இது நேரம் முட்டோம். இந்த பக்கம் போயிட்டு இதுதான் நான் பார்க்க வந்துக்கிற ப்ராப்பர்ட்டி. நல்ல லொக்கேஷன் தாங்க. உடனே வீடு கட்டி குடியேறலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி நகர் ப்ராப்பர்ட்டியை பார்த்திங்கன்னா 40 அடி ரோடு உள்ளே வரும். அப்படியே உள்ளே வந்துட்டு நிற்கும் போது இவங்க வந்து இந்த ஓல்டு பில்டிங்கை டெமாலிஷ் பண்ணி கட்டினதால பார்த்திங்கன்னா 24 ஃபீட் ரோடாக சின்னதாக பண்ணிட்டாங்க. உள்ளே வர்றது ஃபுல்லாக 30 ஃபீட் ரோடு, 40 ஃபீட் ரோடு தான் உள்ளே வரும். ஸோ இங்கே வந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கு சின்னதாகிடுது. பாருங்கள், நல்ல ப்ராப்பர்ட்டி. வீட்டில் மகாலட்சுமி வாங்க ப்ராப்பர்ட்டியை பாருங்கள், உடனே வீடு கட்டி குடியேறலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு வர்றவங்களுக்கு டெஃபினட்டாக கார்னர் ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கலாம். 2த்துல எதனாலும் கொடுப்பாங்க, பட் உங்கள் ரேட்டை வச்சு மாறும். ரேட் வந்து எனக்கு ரொம்ப குறைச்சி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 16 ஃபீட் ரோடு எடுத்துக்காங்க. கொஞ்சம் முன்ன பின்ன வந்தாலும் பிரச்சனை இல்லைன்னா கார்னர் எடுத்துக்காங்க. சரிங்களா? நமக்கு ஃப்ளட்டு டைமில் தண்ணி வந்திருக்கும். ஸோ அது இல்லைன்னு சொல்ல முடியாது. லாஸ்ட்டாக நம்ம என்கொயரி பண்ணும்போது 3 அடி வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பக்கத்தில் தான் மகாலட்சுமி தான் வேறு ஒரு ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் பண்ணோம் அப்போ சொன்னாங்க. மற்றபடி நார்மல் எப்போ மழை பெஞ்சாலும் தண்ணி வராது. சரிங்களா? அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி. பாருங்கள், நேரில் வந்து பாருங்கள். ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்தால் அடுத்த கட்டமாக ப்ராசஸ் பண்ணலாம். உண்மையாகவும் நேர்மையாகவும் கொடுங்க. நன்றி.